விமலாவதி. சரி, எத்தனையாவது பர்த்டே இன்னைக்கு? 75. நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். முதலாவதாக எங்களுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து உங்களுக்கு 75வது பிறந்த நாளாமட்டு சொல்லி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த சொல்லி எங்களை ஒருத்தங்க அனுப்பி இருக்கிறாங்க. யாருன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். எனக்கு யாருன்னு தெரியாம என்னடா ஒரு 2 பேர் கதைக்காதபடியா. ஓகே. அப்போ மகனையோ அப்படின்னாக்க கூடுதலாக 2வது மகன்லாம் வனஜா எங்கே இருக்கிறாங்க? லண்டன்ல இருக்கிறாங்க. இல்லையே, என்ன சுவிதா சுவிதா. சுவிதா யார்? எல்லாரும் உங்களை பிள்ளைகளை தான் சொல்லுங்க. ஏன் பிள்ளைகளை தவிர மாதிரி யாராவது தங்கச்சி வசந்தா இருக்கு. வசந்தா எங்கே இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. தங்கச்சி இல்லை, லண்டன்லயும் ஒரு தங்கச்சி இருக்கிறாங்களா? அந்த தங்கச்சிக்கு பேர் என்ன? சுமித்ரா. இல்லையே, அந்த பேர் இல்லை. வனிதா அங்கே இருக்கிறாங்க, பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. அவங்களும் தங்கச்சி. இப்போ 3 தங்கச்சியார்களும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ஆனா வீட்டை இருந்து வேற இல்லை. இது மக வீட்டையும் தான் வந்திருக்கும். சரி, மேனேஜாட்டையும் தான் வந்திருக்கும். அப்படியா? எப்படி சொல்றீங்க? கதைகள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. வரையில வாகன் இருந்தவ வரையில. அப்ப எனக்கு கவலையா கிடந்தேன். ஆனா அவங்க எனக்கு இல்லையே. பாபு. பாபு யாரு? பிரான்ஸ்ல மகன். மகன். சரி பாப்போம். உங்களுக்கு வந்து முதலாவது கிட்ட தந்துட்டு பிறகு கதைப்ப வேண்டாம். சரி, உங்களுக்காக வந்து நீங்க எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நிறைய சத்துமாக்கள் எல்லாம் வச்சு ஒரு பாஸ்கெட் ஒன்று அனுப்பிடுறாங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா. சரி, வைங்க வைங்க. சரி, கடன்னு தங்கச்சிங்க பேர் 3 பேர்ட்ட சொன்னீங்க. பிள்ளைகள் பேரையும் சொல்லிட்டீங்க. எத்தனை பிள்ளைகள் அம்மா? அது 5 பேரை பேரும் சொல்லிட்டீங்க. 5 பேர்ட்ட பேரும் சொல்லியாச்சோ? சொல்லியா? சரி, பிள்ளைகளை தவிர வேறு யாரு? பிள்ளைகளும் இல்லை, தங்கச்சியும் இல்லையா சொன்னா வேறு யாரு? லண்டன்ல இருக்காங்களா? இல்லை, சுகீர் ராஜன். அவங்க எங்க? லண்டன்ல இருக்கிறாங்க. அவங்களும் மருமகனா? மகன். இல்ல, அந்த பேர்ல இருந்து தெரியல. இல்லை, புது பேர்ல இருந்து வந்திருக்கு. வெளிநாட்டுல தான் வந்திருக்காங்க. லக்ஷா. லக்ஷா யார்? மூத்த பேட்டியா? அதான் டக்கண்ட் அவங்களோட பேர் வருது. அவங்களும் பேசிதான். லக்ஷா எந்த நாடு? லண்டன். யாட்ட மகள்? சுவிதான மகள். சரி, வேற என்ன பேர் சொன்னீங்க? நேகா. அவங்களும் லண்டன் தான். பேத்தி தான். சரி, அம்மாவுக்காக வந்து இந்த 75வது பிறந்த நாள் சொன்னீங்க தானே? உங்களோட 75வது பிறந்த நாள்ல 75வது பிறந்த நாள் அம்மா 75வது பிறந்த நாளை குறிப்பிட்டு உங்களுக்காக 75ஆம் நம்பர் கேக் வந்து அனுப்பி இருக்கிறாங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா. அம்மம்மான்னு போட்டு அனுப்பி இருக்கிறாங்க. ஓகே, வாங்கிக்கொள்ளுங்க. சரி பாப்பா. சரி வை. அப்படி 75 அம்மா அம்மம்மா அனுப்பியிருந்தா யாரா இருக்கு? பேத்திரா. யார் அது? லக்ஸா. இல்லை, ஆகாஷ். ஆகாஷ்ன்றது பேரு. இல்லை, நயன். அப்படியா? சரி பாப்போம். இப்ப நாங்க வந்து பாவம் அம்மா ஆல்ரெடி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகள் யாருமே பக்கத்துல இல்லைன்னு சொல்லி நான் நிறைய குழந்தை அம்மாவை டென்ஷன் ஆக விரும்பல. இப்ப உங்களுக்கு பக்கத்துல பிள்ளைகள் இல்லாட்டியும் பிள்ளைகள் தங்கள் சார்பாக எங்களை அனுப்பி இருக்கிறாங்க. சரி சரி, அப்ப ஒரு கவலையும் இல்லாம இப்ப பிள்ளைகள் பக்கத்துல நிக்கிற மாதிரி நாங்க கேக்க கட் பண்ணோம். சரி, கட் பண்ணிட்டு பிறகு வந்து யாரும் பார்ப்போம். கொடுத்துங்க.
ரைட் ஊதி நூறுங்க. ரைட் கேக் கட் பண்ணுங்க. பட் Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. சரி தீர்த்தங்க. சரி இப்போ அம்மாவுக்கு வந்து நாங்கள் அனுப்பினவங்க சார்பாக வந்து கேக்கும் கட் பண்ணி அம்மாண்ட 75வது பர்த்டே வந்து கொண்டாடி இருக்கிறோம். அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைகள்? 5 பிள்ளைகள். அதில் ஒரு பிள்ளைகள் தான் இதை அனுப்பியிருக்கிறாங்க. இன்னும் சுகமாக போச்சு உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக. சொல்லுங்க பாப்போம் யாராக இருக்கும். 5 பிள்ளைகள் ஒருத்தங்க தானே யாரா இருக்கும். அவங்களும் அவட பிள்ளைகளும் சேர்ந்து தான் அனுப்பியிருக்கிறாங்க. வேணாயா. சரி உங்களுக்காக வந்து உங்களுடைய பேர பிள்ளைகள் நயன் நேகா 2 பேரும், அதாவது உங்களுடைய பெனஜா அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களோட சேர்ந்து உங்களுடைய மகள் பெனஜாவும் தான் லண்டன்ல இருந்து இந்த சர்ப்ரைஸை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரி எப்படி ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல முடியாது. சொல்லுங்க, பிரச்சனைகளை சொல்லுங்க. நீங்க நீங்க வேற நம்ம நிறைய நேரம் வந்து உங்களுக்கு இந்த திடீரென்று நேற்று வருவீங்க பார்த்தேன். மருந்து பார்த்தேன் இல்லை. அப்ப இந்த பிறகு வந்து அதே இல்லாத கவலை. அப்போ ஒன்றும் பண்ண சொல்ல முடியாது. இந்த வல்ல கோயில போட்டு வந்து இருக்கிறோம். சரியம்மா, அதைகிட்ட கவலைப்பட வேண்டாம். என்னன்னு சொன்ன உண்மையிலேயே புலம்பெயர் நாட்டில் நாங்கள் வாழ்ற எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. என்ன சொல்றது, ஒரு பேரண்ட்ஸுக்கு வந்து என்ன ஆசை இருந்தாலும் டக்குன்னு வேற இல்லாது அப்படி வேலை பிரச்சனைகள், பிள்ளைகளின் படிப்புன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து நாங்கள் தான் இங்கே இருக்கிற நாங்கள் கொஞ்சம் விளங்கி கொண்டு என்ன செய்யறது அவையிலேயே நாங்கள் போவிக்காம அவைக்கெல்லாம் டெஸ்ட் நடக்குது. அது ஒவ்வொரு இருந்தாலும் ஒரு நாள் ஒரு 5 கிலோமீட்டர் வந்துருவாங்க. சரி, உங்களுடைய ஒரு தாயா வந்து உங்களுடைய ஏற்றம் இந்த 75வது பிறந்த நாள்ல வந்து உங்களோட பிள்ளைகள் வந்து பக்கத்துல இல்லைன்னு சொல்லி நீங்க இருக்கிறீங்க. இனி அவர்களுக்கும் நாங்கள் என்ன சொல்றது, குறை சொல்லவோ கவலைப்படவோ அல்ல அவங்கள சபிக்கவோ கூடாது. ஏன்னு சொன்னா அவங்க அந்த சிச்சுவேஷன்ல வாழ்றாங்க. ஒரு இயந்திரமயமான ஒரு லைஃப்ல அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே என்ன. அப்ப சரி, நாங்க அதை புரிஞ்சு கொண்டு இந்த நல்ல நாள்ல அவங்கள நாங்க கோவிக்காம நீங்க சந்தோஷமா அவங்கள வாழ்த்து கவலைப்படுறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வந்து 5 பிள்ளைகள் நிலைமை இல்லையம்மா, இதுல நிலைமைன்றது இல்லைங்க. எல்லாரும் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் உங்களோட பிள்ளைகள் மாதிரி உங்களோட சகோதரங்கள் மாதிரி தான் எல்லாரும் நிற்கிறாங்க. நீங்க அதை ஒன்றுமே கவலைப்பட தேவையில்லை. அதை விட்டுட்டு உங்களை ஞாபகம் வச்சிருந்து நீங்க அனுப்பி இருக்கிறாங்க, எங்களை அனுப்பி இருக்கிறாங்க. சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷம் உங்களோட அவங்க வந்து நிற்பாங்க கட்டாயம். அது அடுத்த வருஷத்துக்குள்ள அடுத்த உங்களோட பிறந்த நாளுக்குள்ள உங்களோட பிள்ளைகள் கட்டாயம் உங்களை பார்க்க வருவாங்க. அடுத்த பிறந்த நாள் கட்டாயம் உங்களோட சேர்ந்து அவங்க கொண்டாடுவாங்க. ஓகே சரி. இப்ப சந்தோஷமா சொல்லி விடுங்க. என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? ஓகே, மற்ற பிள்ளைகள் அனுப்பி கவலை இல்லை. ஓகே, உங்களை சந்தோஷப்படுத்தினா சரி. இது யார் செய்யறாங்கன்னு பிரச்சனை இல்லை. மற்ற பிள்ளைகளை கூட சொல்ல மாட்டேன். ஓகே ஓகே, பிள்ளைய கதைச்சு எல்லாம் கதைச்சிருந்தேன். அதை வேண்டிய நிலைமை அதைக்கு தான் தெரியும். சரி வேற எல்லா பிள்ளைகளும் வர மாதிரி இந்த வயசுலயும் ஆல்ரெடி சொன்னீங்க உங்களுக்கு வீசிங் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. இதோட நீங்க கவலைப்பட்டு இன்னும் நீங்க உங்களோட உடம்ப வந்து கெடுத்துக் கொள்ள வேண்டாம். கட்டாயம் வருவாங்க அடுத்த முறை. இப்ப இந்த வருஷமே வருவாங்க. சிலதான் என்ன கோயில் திருவிழாக்கோ இல்லை இன்னும் வருவாங்க. அவங்களுக்கு வெகேஷன் கிடைக்கிறதுக்கு சரியோ தெரியாம இருக்கட்டும். பிள்ளையாட்ட போய் முருகன்ட்ட போய் சரியா கவலைப்பட்டிருக்கீங்க. இல்ல அடுத்த வருஷம் வந்து பிள்ளைகள் எல்லாம் கட்டாயம் தெரியுங்க. இந்த வருஷமே அவங்க வந்து உங்களை பார்ப்பாங்க கட்டாயம். சரியம்மா, ஓகே, சந்தோஷம் தானே? சந்தோஷம். ஓகேம்மா, மீண்டும் எங்களுடைய எம்பிஎஸ் அப்படியே சார்பாகவும் உங்களுடைய பிள்ளைகள் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. சரியம்மா.